ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் பொட்டேட்டோ கேமர். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன் கிராஃப்ட் எபிசோட் 4 தான். நீங்கள் எல்லோரும் ஆவலாக காத்துட்டு இருந்த மாதிரி மைன் கிராஃப்ட் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நெதருக்கு போகிறதுக்கான அப்சிடியனை நம்ம இன்றைக்கி கலெக்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். போடுறா இன்ட்ரோ. மெயினாக கவு ஃபார்மிங் பண்ணுறதுக்கான காரணம் இதுதான். நம்ம மில்க் எடுத்து நம்ம பசிக்கும் போதெல்லாம் குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆட்டுக்கிட்டேருந்து ஷேர்ஸ் அப்படின்ற ஒன்று செஞ்சிட்டோம்னா ஆட்டை கொல்லாமலே நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சதுன்னா நம்மளோட ஹார்ஸ் ஃபார்மிங் தான் கைஸ். அதுக்காகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மைனிங் மட்டும் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஹார்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஹார்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வில்லேஜுக்கும் போக போகிறோம். அடுத்து ஒரு பில்லேஜர் போஸ்ட்டை போய் பில்லேஜரையும் சும்மா இருக்கணும் நோண்ட போகிறோம் கைஸ். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு பார்க்குற நிறைய பேருக்கு தோணும் கைஸ், என்னடா இவன் அதுக்குள்ளே அப்சைடின் எடுக்கிறான், நெதருக்கு போக போகிறான்னு சொல்கிறான்னு. நம்ம நெதருக்கெல்லாம் போகவே போகிறதில்ல கைஸ். நெதருக்கு போகணுன்ற பிளானையே நீங்கள் கை விட்ருங்க. நெதருக்கு எப்படின்னா நம்ம நல்லா அப்கிரேட் ஆகி ஒரு தகுதி வேணுனே தான். நெதருக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இப்போ நமக்கு இல்லை. நம்ம கொஞ்சம் தகுதியான உடனே நம்ம நெதருக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்சிடியன் எடுக்க போகிறோம்னு சொல்லிடணும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பிளான் அப்சிடியன் எடுக்கிறதே இல்லை. டைமண்ட் எடுக்கிற வரைக்கும் மைன் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வில்லேஜ் லூட் பண்ணதில் நமக்கு அயன் கிடச்சிது. அதை வச்சு அயன் பிக்காக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் நமக்கு டைமண்ட் எடுக்கிற வரைக்கும் மைன் பண்ணணும். அதான் கைஸ் என்னோட ஒரே கோலு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் டக்குன்னு பார்த்தா அப்படியே கேவு மாதிரி உள்ளே ஃபுல்லாக லாவா மிதக்குது கைஸ். சரி, இதே ஏன் சும்மா விடணும், நம்ம இதே இல்லைன்னா அப்சிடியன் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அப்சிடியன் எடுத்து செஸ்ட்டில் தான் போட போகிறோமே தவிர நம்ம நெதருக்கு போக போகிறோம்ல கைஸ். அதுக்குள்ளே இங்கே ஒரு குதிரையை பார்த்தேன். இந்த குதிரையும் கட்டி அப்படியே இழுத்துட்டு போய் நம்ம ஃபார்மில் போட்டுடலாம் கைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன குதிரை வச்சுருக்கோம். அது யாருமே இல்லைன்னு ஹோம்லேயே ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு வந்தாச்சு. இப்போ உள்ள ஒருத்தன் வீடியும் விடக்கூடாது கைஸ். மொத்தமாக எல்லாத்தையும் அடித்து நுறுக்குறோம். உங்களுக்கு எல்லாத்தையும் அடித்து நுறுக்கிட்டு காமிக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை கருப்பனை கட்டி போட்டுடலாம் கைஸ். அப்படின்னா எங்கேயாவது துணியை ஓடிடுவான், ஒரே வெறுப்பாயிரும். இப்போ அவனை நம்ம கட்டி போட்டு மற்ற வேலையை போய் பார்க்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு அவனை கட்டணும். ஐயோ லீஸை காணும் கைஸ். நான் உங்களுக்கு லீஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பில்லேஜர் போஸ்ட் கிட்ட வந்துட்டேன். வில்லேஜை தாண்டி வந்துக்கிட்டே என்ன ஒரு பில்லேஜர் போஸ்ட் பண்ணேன். இப்போ நம்ம கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பரன்னு இருக்குது கைஸ். இந்த பில்லேஜரை நோண்டியே ஆகணும் கைஸ், விட்டுறவே கூடாது கைஸ். இந்த பில்லேஜரை போட்டு நோண்டியே ஆகணும். அவங்களுக்கு ஃபைட் சீன், செம்ம ஃபைட் சீன் இருக்குது. இனி பொறுத்திருந்து பாருங்க பாய்ஸ். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அவனுங்களை அடிக்கலை, திரும்ப படுத்துட்டு மறுபடியும் ஓடிடுவோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அடிக்க போனேன். ஆனால் அடித்த அடியில் பின்னாடிலாம் கிழிஞ்சி அடி போட்டு தர்ம ஆஸ்பத்திரியில் பழக வச்சுட்டாங்க கைஸ். அதெல்லாம் காமிச்சா நீங்கள் உண்டு சிரிச்சிருப்பீங்க. அதனால் அதெல்லாம் காமிக்கல. இப்போ நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ரிட்டன் நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். வில்லேஜர் போஸ்ட் அடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மைன் உள்ள வந்தாச்சு. இதான் நம்ம மைண்டு. இப்போ நான் ஒரு -12 ஆக்சிஸ் வரைக்கும் தோண்டிக்கிட்டே இருந்தேன். அது கீழே கேவ் மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன அப்படின்னா, கோல்டு அயனு எடுத்து எல்லாத்துலேயுமே ஃபுட்டேஜ்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போது ஸ்டோரேஜ் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு அதுவும் ஆட்டோ டெலிட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ ஒன்றுமே பண்ண முடியல கைஸ். நம்மளால் உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜ்லாம் காமிக்க முடியல. கோல்டு டைமண்ட் மைன் பண்ணலாம். நான் உங்களுக்கு மைன் விட்டு வெளியே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா மைன் விட்டு வெளியே வந்தாச்சு. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஆக்சஸ் வரைக்கும் மைன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டிஎன்டி வச்சு வெடிச்சு விட்டேன். டிஎன்டி செய்கிறது பெரிய வேலையெல்லாம் இல்லை. நம்ம ஜஸ்ட்டு க்ரீப்பர் அடித்தாலே நமக்கு கன் பவுடர் அடித்தா அதை வச்சு நம்ம டிஎன்டி செஞ்சிடலாம். அதான் நான் டக்குன்னு வெடிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கேக் மாதிரி ஒன்று வந்துருச்சு கைஸ். அதுக்குள்ளே போயிட்டேன். இப்போ நம்ம டைமண்ட்லாம் மைன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம டைமண்ட் வச்சு கரெக்டாக 3 டைமண்ட் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு டைமண்ட் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா நான் மைன் பண்ணுறேன்னா டக்குன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சின்னு வீடியோலாம் டெலிட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரில. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுட்டு கேவ் உள்ளே போயிட்டு லாவாவில் உள்ளே செத்துட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் பிக்காக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோன்லாம் நீங்கள் பாருங்கள் கைஸ். இவ்வளோ ஸ்டோன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இவ்வளோ ஸ்டோனுமே நம்ம எதுக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம ஹவுஸை அப்கிரேட் பண்ண போகிறோம் கைஸ்.
ஒன்றும் இல்லை கைஸ், பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு வீடு பெருசாக கட்ட போகிறோம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்டோன்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாதா வீடை நம்ம ஒரு மாடர்ன் வீடாக பெரிய ஹவுஸாக கட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம அப்சிடியன் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ஸ் எல்லாருக்குமே ஆர்மர் மாட்டியாச்சு. இப்போ அப்படியே தகன்னு மின்னுது. இப்போ வந்துட்டு நம்ம இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ்லேருந்து இல்லை வாட்டர் 2 பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் மெயினில் அப்சிடியன் எடுக்கும்போது காமிக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டை சுற்றி வரோம். மைன் நம்ம முன்னாடி தான் இருக்குது. சின்னதாக ஒரு ஹட்டு மைன் நம்ம மைன் கிட்ட கட்டி வச்சுருக்கோம். மைன் மேலே நம்ம வீட்டை வந்துட்டு ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அது உள்ளே போனோன்னா திரும்ப வருவோமா வரமாட்டோமான்னு தெரியாது. கேஜிஎஃப் மைண்டில் எப்படி உள்ளே கூட்டு போய் சாவடிப்பாங்களோ அந்த மாதிரி உள்ளே ஜாம்பிலாம் வச்சு நம்மளை பந்தாடுவாங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைன் உள்ளே வந்தாச்சு. நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்சிடியனில் போட்டு வந்துட்டு ஐயோ லாவா பற்றிக்கிச்சு கைஸ். இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, செத்துட்டோம். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வீட்டிலலாம் ரீஸ்பான் ஆகும் வந்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஸ்பானாக இருக்குது இடமே சரியில்லை கைஸ். எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்பானாக இருக்கும். ஐயோ கைஸ், இது நம்ம பழைய வீடு கைஸ். ஞாபகம் இருக்கா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடு கட்டினோட எபிசோட் 1 மைன் கிராஃப்டில் அந்த வீடு கைஸ் இது. ஐயோ இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம பார்த்துக்கலாம் கைஸ் நம்ம வீடை. ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு என் பழைய வீடை பார்க்குறேன். அதே செஸ்ட்டு, அதே அப்போ என்னென்னலாம் எடுத்தோன்னா அது எல்லாமே இங்கே இருக்குது. அப்பா கொஞ்சம் இரு, நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி திரும்ப நம்ம மைனுக்கே வந்துட்டேன். மைனில் பார்த்தா 3 கோழி குஞ்சு வந்துருந்துச்சு கைஸ். சரி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. எங்கேருந்தோ வந்துருச்சு. சரி ஓகே அதை இங்கே விட்டால் ஜாம்பி என்று அடித்து கொண்டுருவோம். அதனால சீட்ஸ் வச்சு அப்படியே பின்னாடி கொண்டு போய் என் ஃபார்மில் விட்டுறலான் இருக்கேன் கைஸ். கதவை திறந்தாச்சு. க்யூட்டாக இருக்கு கைஸ். டக்குன்னு ஓடி வருது பின்னாடியே. இப்போ கூட்டு போய் நம்ம ஃபார்மில் போட்டு இதுக்குன்னு ரோகட்டை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனுக்கு வந்தாச்சு. நம்ம மைன்னா நமக்கு கேஜிஎஃப் மைன் மாதிரி கைஸ். இப்போ நம்ம மைனில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4 பிளாக் நடுவில் வந்துட்டு லாவாவில் வந்துட்டு ஒரு தண்ணியை ஊற்றி விட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் வரும். அப்புறம் அந்த ப்ளஸ்ஸில் ஒரு கார்னர்லையும் நீங்கள் தண்ணி ஊற்ற விட்டால் உங்களுக்கு அப்சிடியன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கைஸ். ஆனால் இங்கே ஒரு தப்பு பண்ணிடுவேன், மறுபடியும் லாவால் விழுந்து செத்துருவேன். அப்புறமேட்டா ப்ராப்பராக வந்துட்டு நான் இன்ஃபினைட்டாக வந்துட்டு வாட்டர் சோர்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நான் அப்சிடியன் எடுப்பேன் கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ் நீங்கள் செஞ்சிடலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்சிடியன் எடுக்க. ஒன்றும் கைஸ், இப்போ இந்த சைடு வந்துட்டு ஒரு 3 பிளாக்கு, அந்த சைடு ஒரு 3, அப்படியே வந்து இந்த சைடு ஃபுல்லாக உடச்சி விட்டு மறுபடியும் இங்கே ஒரு அது இல்லை இந்த சைடு வந்துட்டு நம்ம உடச்சி விட்டு இங்கே ஒரு 3 பிளாக் வச்சுட்டு நம்ம வந்துட்டு தண்ணி 2 சைடு ஈக்குவலாக ஊற்றி விட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ஃபினைட் வாட்டர் சோர்ஸ் கிடச்சிரும். நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே ஒரு பிளாக் வச்சு இழுத்து விட்டு இங்கே அப்படியே கனெக்ட் பண்ணிடணும் கைஸ். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு பிளாக் வச்சிட்டோன்னா இப்போ ஸ்கொயர் மாதிரி வந்துருச்சா. இப்போ அப்படியே இந்த சைட்லேயும் அப்புறம் ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு பக்கெட் தண்ணி ஊற்றினோன்னா இந்த ஃப்ளோ இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம தண்ணி எடுக்க நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊற்றுனது 2 பக்கெட்டு, ஆனால் நமக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் தப்பாக ஊற்றிட்டேன், அதனால ஸ்டோன் வந்துருச்சு. அது கரெக்டாக ஊற்றணும்னா நமக்கு இனிமேல் அப்சிடியன் கிடைக்கும். நான் உங்களுக்கு எல்லா அப்சிடியனையும் மைன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு மைன் பண்ணிட்டே இருந்தேன், ஆனால் போய் லாவாவில் விழுந்து எரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். பகலில் நம்ம ஸ்விம்மிங் பூல் இருந்தது போய் விழுந்தாச்சு, சேஃபாக இருந்துச்சு. இப்போ இங்கேயும் மைன் பண்ணிட்டே இருப்பேன். லாவா வராதுன்னு நினச்சேன், ஆனால் மறுபடியும் லாவாலே உண்டு செத்துருவேன். நீ நமக்கு ஏதோ நெருப்பு தோஷம்னு நினைக்கிறேன் கைஸ். லாவாலே உண்டு செத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எப்படியோ திரும்ப போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மக்கிட்ட இப்போ வந்துட்டு நெதர் போர்ட்டல் செய்கிறதுக்கான எல்லா பொருளுமே இருக்குது. 10 ஒரு லாவா பக்கெட்டுமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதோட வீடியோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை தட்டி விட்ருங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் பொட்டேட்டோ கேமர்.